ஹாய் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்குது. அங்கே தான் பங்குனி திருவிழா நடந்தது. சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்பி வர்றதுக்கு. ஆட்டோவும் இல்லை, அதனால் கொஞ்சம் கிளம்பி வர்றதுக்கு லேட்டானதுனால தேர் எல்லாம் முன்னாடி வந்துருச்சு. தேர் காவடி எல்லாமே முன்னாடி வந்துருச்சு. கொஞ்சம் கூட்டமும் கம்மியாகிடுச்சு. அன்னதானம் சாப்பிட போயிட்டாங்க. எல்லாம் பக்கத்தில் அன்னதானம் போடுறாங்க, அங்கே சாப்பிட போயிட்டாங்க. சரி, கூட்டம் கம்மியாக இருந்ததுனால சரி உள்ளே போயிட்டு மூலஸ்தானத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுவோன்றதுனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது சாமி இப்போ தான் அந்த ஊர்வலம் உள்ள ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு உள்ளே வருது. சரி, கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். காவடியெல்லாம் பார்க்கணுன்னாலும் சாமி வருது, சாமியாவது நின்று அந்த புரியுமா கும்பிட்டு போயிடலான்றதுக்காக வெயிட் பண்ணோம். உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். சரி, நம்ம உள்ளே போயிட்டு வரதாங்காட்டியும் சாமி வந்துருமோன்னு ஒரு பக்கம் ஒரு இதாகவே இருந்தது. கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் சாமி எங்கே வருதுன்னு. கொஞ்சம் கிட்ட வந்துருச்சுங்க, மெயின் ரோட்டுக்கு கிட்ட வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, சாமி கிட்ட வருது. அதனாட்டி நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாங்க. சாமி உள்ளே வந்துருன்றதுக்காக வெயிட் பண்ணி உள்ளே போனாங்க. சாமி கும்பிட ஒரு அடையே உள்ளே போயிட்டோம். கடவுள் புண்ணியத்தில் அவர் போய் ஃப்ரீயாக பார்த்தாங்க. இவ்வளோ அழகாக இருந்தார். பெரிய சந்தனத்தில் தான் அவர் மேக்கப் போட்டு வச்சுருந்தாங்க, அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் சாமி கும்பிட்டு அவர் பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தால் வெறும் காவடிங்க, சின்ன சின்ன காவடி, பெரிய காவடி, நிறையா காவடி அடிக்க வச்சுருந்தாங்க. சரி, நம்ம காவடி தான் பார்க்கலையே, காவடியாவது தொட்டு கும்பிட்டு வரும்ன்ட்டு ஒரு சில காவடிங்களை தொட்டு கும்பிட்டு வந்தோம். நிறையா காவடி இருந்தது. பார்த்துட்டே வந்த ஒவ்வொரு காவடி பார்த்துட்டு போட சாமி கும்பிடலாம். சின்ன பசங்க எடுத்த காவடிக்கு பாருங்களேன், நிறைய சின்ன பசங்க எடுப்பாங்க. நிறையா காவடி எடுத்து சுற்றி பார்த்துட்டே வந்து நேர்ந்தோம். காவடிங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சின்னதாக நிறைய சாமிங்க இருக்கும் கோயிலுக்குள்ளே. இங்கே நிறையா விளக்கு போடுவாங்க, வேண்டுதல் போட்டு நிறைய விளக்கு போடுவாங்க இந்த கோயிலில். அதெல்லாம் எல்லாம் விளக்கு போட்டுருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் எவ்வளோ விளக்கு அமைஞ்சிருக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க. சரி, நவகிரக சாமி இருந்தது. நவகிரக சாமியும் சுற்றிட்டு கும்பிட்டு சரி போகலாம் வெளில இருந்ததுக்காக நல்லா சுற்றி சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு வெளில வந்தோங்க. நாங்கள் வெளில வர்றதுக்கும் கரெக்டாக சாமி உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. வெளில ரோடு கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ பரவாயில்ல வந்துட்டோமேன்றதுனால வந்தாங்க. வந்தால் சாமி அப்போ தான் என்ட்ராவது இல்லை. வெயிட் பண்ணிட்டாங்க. மேலே தாளத்தோடு சூப்பராக இருந்தது. மெய் மறந்து அந்த மேலே தாளத்தை நாங்கள் இன்னும் வேடிக்கை பார்த்தோம். சாமி உள்ள ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது பாருங்களேன் நீங்களே, எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த மேலே தாளத்தோட சாமியை கிட்ட பார்த்தோம். அதனால் எங்களுக்கு வந்து மெய் மறந்து அவர் அவ்வளோ நேரம் கையெழுத்து கொண்டுட்டு நின்று கிட்டே பார்த்துட்டு இருக்கோம் சாமியை. அவ்வளோ வள்ளி தேவையோட அவ்வளோ மேக்கப்பு, அவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்க, அவங்களுக்கு பாருங்கள், நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு இதாகிடும். அந்தளவுக்கு மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கோம் சாமி. இந்த மேலதாள சத்தத்தை நீங்கள் கேளுங்களேன், எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் சத்தத்தை கேளுங்க. பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும். சூப்பராக இருந்தது. கேளுங்க சத்தத்தை. இந்த மேலதாள சத்தம் அடிக்கிற வரைக்கும் யாரும் கிட்ட போகலை. எல்லாம் தள்ளி நின்றுட்டாங்க. எங்கே இருந்தாங்கன்னு தெரிலங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்தது. சாமி வந்தவுடனே அன்னதானம் சாப்பிட்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க. அன்னதான கூட்டமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கன்னு நினச்சிருந்தாங்க. அன்னதானம் போடுற இடத்துல சாப்பிட்ற இடத்துல அங்கே பார்த்து சாமி கிட்ட வரும்போது எல்லாம் கிட்ட வந்துட்டாங்க. சரி, எல்லாம் கிட்ட வந்துட்டு எல்லாம் தள்ளி தான் நின்றுட்டு அந்த மேலதானம் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் சாமி யாருமே கிட்ட வரல. எல்லாம் தள்ளி தான் இருந்தாங்க. சத்தத்தை கேளுங்களா, மேலே தான் சத்தத்தை கேளுங்களா, சூப்பராக இருந்ததுங்க சத்தம். அவங்க கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாம் வந்துட்டாங்க. கூட்டம் சடசடன்னு வந்துட்டாங்க. எங்கே இருந்தாங்கன்னு தெரியல, அப்படி டக்குன்னு எல்லாம் வந்துட்டாங்க. நான் கிட்டே இருந்தேன். அவங்க இப்படி தள்ளி போனோடனே டக்குன்னு எல்லாம் வந்துட்டாங்க. எவ்வளோ இடையே வந்துட்டு பாருங்க. எப்படியே எல்லாரும் தள்ளி போகிற பாருங்க. உள்ளே போயிட்டு அவரை காலை தொட்டு உண்மையுமே வணங்கிட்டு வந்தாங்க. வணங்கிட்டு அங்கே பூவெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கி வச்சுட்டு அப்பா இந்த ஒரு சந்தோஷம் போட பங்குனி உத்திரத்தில் இன்றைக்கி அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, கடைங்க எதனா இருக்கான்னு பார்த்தா இது வந்து விழுப்புரம் மெயின்லேயே இருக்குது. ஜிஹெச் பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்கிறதுனால இங்கே கடைங்கெல்லாம் அலோடு இருக்காது. ஒரே ஒரு கடை மட்டும் இருந்தது. சரி, பார்த்துட்டே இருந்தோம் என்ன கடை இருந்து. அப்போ ஒரு அக்கா சொன்னாங்க அன்னதானம் போடுறாங்க, அப்பா போய் பாருங்கன்ட்டு. சரி, அன்னதானம் வாங்கலான்னு போனோம். அவ்வளோ கூட்டம். ஐயோ, வெயில் வர சரியான வெயில். இங்கே எங்கடா போய் நம்ம நிற்கிறது. ஆனால் முன்னாடியே சித்தி தங்கச்சியெல்லாம் போயிட்டாங்க. போய் அங்கே க்யூவில் நிற்கிறாங்க. நம்மளால போக முடியாது. சரி பார்ப்போம், க்யூவில் நிற்போம். அதாங்க சித்தி வந்துட்டாங்க. சித்தி வந்தோன்னா சரி நம்ம போயிட்டு வந்துச்சு சாதம் வாங்கிட்டு வருவோன்றதுனால நான் போனேன். சித்திக்கிட்ட சாதம் வாங்கிட்டு வரணும்னு போனால் சித்தி வாங்கிட்டு நின்றுருந்தாங்க. காட்டு சித்தின்னா சாதம்னு பார்த்து வெஜ் ரைஸ் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, வந்ததுக்கு கொஞ்சமாவது பிரசாதம் கிடச்சிதுன்றதுனால ஆளுக்கு ஒரு ரூபா பிரசாதத்தை போட்டுக்கிட்டு அழகாக அந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்தது பாருங்கள். தோரணம்லாம் பாருங்களேன், வாழை தோரணம், பலா மரத்தில் பலா பிஞ்சில் எவ்வளோ தோரணம் பாருங்கள். பலா பிஞ்சு தோரணம்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பாருங்களேன். தோரணம்லாம் அழகாக அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு
திருப்தியாக இருந்ததுங்க நீங்கள் சாமி கிட்ட பார்த்துங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி பங்குனி உத்திர திருவிழா. ஓகே பாய்.